ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ருவன் சமையல் கைமணம். இன்றைக்கி ரொம்ப சுவையான 7 கப் கேக் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 7 கப் கேக் செய்கிறதுக்கு நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டால் நம்ம பெட்டராக இருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ஸோ வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்து வறுத்தா நம்ம சுவையாக இருக்கும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நம்ம வறுத்தோன்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கடலை மாவோட பச்சை வாசனை நமக்கு போகணுங்க. அதுக்கு தான் நம்ம அது மாதிரி வறுத்துட்டு நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான 1 கப் தேங்காய் துருவலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் பால் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிடலாங்க. 3 கப் சர்க்கரை சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 1 கப் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீ. இப்போது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்க நமக்கு. நீங்கள் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா கரண்டி வச்சு அமுத்தி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும், கேக் நல்லா கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஏலக்காய் தூள் இந்த டைம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நமக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க பக்கத்தில் இருந்து. அவ்வளோதான், கொஞ்சம் திக்காக ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அப்படியே கிண்ட நமக்கு அந்த மாவு நமக்கு திரண்டு நமக்கு வருங்க. கடாய் விட்டு நமக்கு கீ வெளியில் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நமக்கு கடைசியில் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள் ஃபைனலாக. ஸோ ஆயிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் நீங்கள் கீ லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம ரெடி பண்ண அதை அப்படியே நம்ம டைரெக்டாக அந்த பிளேட்டில் விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணுங்க விடும்போது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கடாயில் போட்டு கிளறிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக ஈவனாக ஒரு மாதிரி ஷேப்பில் விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு அப்புறம் உடனே கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நான் இந்த மாதிரி தோசை செல்பியால் நான் கீ தடவிட்டு இந்த மாதிரி விட்டு எடுக்கிறேங்க. ஸோ நான் ஸ்கொயர் ஷேப்பில் போடுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு ஷேப் பண்ணும்போது. ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் மேலே நமக்கு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நம்ம வச்சிடலாங்க. ஸோ நான் பிஸ்தா வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்தா வச்சுட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. இப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் அந்த கேப்பை மறுபடியும் கட் பண்ணி விட்டுடுங்க. ஸோ நல்லா ஆறணுங்க. ஆறுனா தான் நமக்கு அந்த பீசஸ்லாம் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் பிளேட்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் நைட் பண்ணிங்கன்னா ஸோ அதை நான் அப்படியே விட்டுட்டு காலையில் நீங்கள் அதை அப்படி எடுத்து விட்டிங்கன்னா பிளேட்லேருந்து நமக்கு பீசஸ் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். ஸோ அது ஒரு நல்ல டிப்ஸு. ஸோ உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க, வராமல் போயிடும். ஸோ டைம் கொடுத்து நம்ம எடுக்கலாங்க.
ஸோ டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு பீசஸ் அழகாக கிடைக்கும். நல்ல டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், என்ஜாய். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.